ராதே கிருஷ்ணா. சிவசிதம்பரம். தற்பொழுது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுடைய நற்பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் பாக்யஸ்தானத்திலும், சனி பகவான் விரயஸ்தானத்திலும், குரு பகவான் பொருளாதார ஸ்தானத்திலும் இருப்பதால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. எண்ணிய காரியங்கள் நிறைவேறப் போகிறது. குடும்ப நலன் கருதி செய்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. அதற்கு உறுதுணையாக சுக்கிர பகவானும் 9, 10 ராசிகளில் சஞ்சரிக்கிறார். அதனால் எதிர்பாராத வரவுகளும் வரும். அது மட்டுமல்லாது மாத இறுதியில் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், நண்பர்கள் வட்டாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள், புதிய நண்பர்கள் வருதல் என அனைத்து சுபகாரியங்களும் மேஷராசிக்கு ஏற்பட போகிறது. ஆதலால் இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு மாதம் என சொல்லலாம். அது மட்டுமல்லாது செவ்வாய் பகவானும் வலுவாக இருப்பதால் உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. அந்த உழைத்ததற்கு தேவையான பலன்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் வரை பிறந்தவர்கள். 2ஆம் இடத்தில் குருவும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும், சுக்கிர பகவான் அதே 8, 9 ராசிகளில் சஞ்சரிக்க போவதால் பெரிய பெரிய காரியங்கள், அதாவது நமது சக்திக்கு உட்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் அனைவருக்கும் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது விவாகத்தில், அதாவது கல்யாண விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டவர்களுக்கு கல்யாணம் முதலான சுபகாரியங்கள் எண்ணியபடி ஈடேறும். அதே மாதிரி குழந்தை பிராப்திக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு பகவான் அனுகிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பதால் சீக்கிரமே அவர்களுக்கு புத்திர பிராப்திக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் விரிசல்கள் இருந்தாலும் மாத இறுதியில் நல்ல நட்புகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு உயர்வு ஏற்படும். வெள்ளி போன்ற வெள்ளையான வஸ்துக்கள், பட்டு, வெள்ளி, இந்த மாதிரி புதிய ஆபரணங்கள் விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். வைரம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக அபிவிருத்திகள் ஏற்படும். இது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்துல நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு மாசமாக அமைஞ்சிருக்கு. அதனால ரிஷபராசி அன்பர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. மிகவும் உன்னதமான மாதமாக இருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஜென்ம குரு 10ஆம் பாவத்தில் கர்மஸ்தானத்தில் சனி, அஷ்டம பாவத்தில் சூரிய பகவான் என்று அமைவதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. சில வாகன ரீதியான சில இன்னல்கள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக திடீர் செலவுகள் ஏற்படலாம். குடும்ப ரீதியாக சில விரிசல்கள் ஏற்படும். ஆனால் இவையெல்லாம் மாத இறுதியில் திரும்பவும் சரியாகி அந்யோன்யம் ஏற்பட்டு சுபிக்ஷத்தை அடையும். மிதுனராசி அன்பர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு அரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் முக்கியமாக, அதுவும் இந்த பரீட்சை காலங்கள் ஏற்படுவதால் பிப்ரவரி மாதத்தில் அதிகமாக அவங்களுக்கு அரிய ஒரு படிப்புக்கு நல்ல ஒரு உறுதுணையான ஒரு மாதமாக இருக்கிறது. அதனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். எதில் என்பதை பார்த்தால் படிப்பு, வித்தை, இந்த மாதிரி விஷயங்களில். மற்ற விஷயங்கள் அவ்வளவு தூரம் சரியாக இல்லை. ஆனால் மாத இறுதியில் நிச்சயமாக எல்லாம் சரியாகும். அடுத்ததாக கடகராசி அன்பர்களை பார்ப்போம். அதில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் என்று கூறக்கூடிய 3 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக அதீத அதிசயங்கள் நிகழும் பிப்ரவரி மாதத்தில். ஆயில்யம், புனர்பூசம், இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களில் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படும். குடும்ப ரீதியாக அந்யோன்யங்கள் ஏற்படும். பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் 9ஆம் இடத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் காலம் எப்பொழுதுமே பாக்கியமான காலம்தான். இதற்கு முன்னால் இருந்த சில மாதங்களாக இருந்த இன்னல்கள் எல்லாம்
எதிர்பாராமல் அது தீர்ந்து சுபிக்ஷமான நிலையை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிப்பார்கள். அதிலும் முக்கியமாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சௌக்கியத்தை அனுபவிப்பார்கள். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களை பார்ப்போம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் பிறந்த இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து சுக்கிர பகவான் 6, 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் குழந்தைகளால் ஒரு மன சந்தோஷமும், மனைவி குடும்பத்தார் மூலமாக ஒரு எதிர்பாராத நன்மையும், தன்னுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக எதிர்பாராத ஒரு திடீர் பணவரவுகளும் இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாகவும் ஒரு எதிர்பாராத திருப்பு முனை ஏற்படும். ஆதலால் சிம்மராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதத்தில் திடீர் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்லாது 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியத்தில் எப்படியும் ஜெயத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதனால் சிம்மராசி பிப்ரவரி மாதத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கும் மாதமாக உள்ளது. அடுத்ததாக கன்னியா ராசியை பார்ப்போம். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை பார்க்கும்போது 5ல் சூரியன், 7ல் சனி, 10ல் குரு, திருக்கோணங்களில் ஒரு பாப கிரகங்களும் கேந்திரத்தில் சுப கிரகங்களும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எடுத்த காரியங்கள் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கன்னியா ராசியில பிறந்தவங்க இந்த மாதம் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இதுகளெல்லாம் பண்ணலாம். அதை மாதிரி சின்ன வயசு பசங்க, காலேஜ் போகிறவங்க, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்குது. கன்னியா ராசியில பிறந்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அதாவது உற்பத்தி திறன் உள்ளவங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உத்தமமான ஒரு மாசமா இருக்கு. ஸோ அதனால பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, படிப்பு ரீதியாகவும் சரி, 3 விதத்திலையுமே உத்தமமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமாக பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. அடுத்ததாக துலா ராசியை பார்ப்போம். துலா ராசியை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் 9ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாயோட அனுகூலம், சுக்கிரனுடைய அனுகூலம், இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால உத்தியோகஸ்தானத்தை விட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு மாறுறது, அதே மாதிரி வீடை இடிச்சு கட்டுறது அல்லது புதுசா ஒரு வீடு வாங்குறது, பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யலாம். அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாசம் உத்தமமான ஒரு மாசமா இருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இன்னல்கள்ல இருந்தவங்களுக்கு இந்த மாசம் விடுதலையை கொடுக்கும். குடும்ப ரீதியான ஒற்றுமைக்கு குறைவில்லை. குழந்தைகளால நன்மைகள் ஏற்படும். ஆகவே துலா ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது. அதுபோல் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அதீதமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. விசாகம், கேட்டை இந்த 2 நட்சத்திரத்தை விட அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதி உத்தமமான பலனை கொடுக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, 8ல் குரு, 3ல் சூரியன். பெரிய காரியங்களை எப்படியாவது சாதிச்சிடணும்னு நினைக்கிறவங்க தைரியமா போய் அந்த காரியத்தை சாதிச்சிருவாங்க. குழந்தைகளால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும், ஆனாலும் மாத பிற்பாதிகள் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், நோய்கள் கட்டுப்படும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு முக்கியமா இந்த அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உத்தமமான ஒரு பலனை கொடுக்க போறது. அதுக்காக விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. மாத இறுதியில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால பிப்ரவரி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தமமான மாசம் என்றே சொல்லலாம். அடுத்ததாக தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் அதுல இருக்கு. அதுல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2021 இருந்தே பல இன்னல்கள், பல தடைகள், பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது.
அதெல்லாம் இப்போ விடுதலை ஆகிரும். அதுவும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, உயர்கல்வி, உத்தியோகத்தில் உயர்வு, திருமணம், அது மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி, இந்த நாலுமே அவங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு யோகம் தனுர் ராசி அன்பர்கள்ல முக்கியமா மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. பூராட முத்திராட நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு குடும்ப அந்யோன்யங்கள் இன்னும் அதிகப்படும். குழந்தைகளால நிறைய நன்மைகள் ஏற்படும். திடீர் தன பிராப்தி ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி வசிப்பதால் கொஞ்சம் இடமாற்றம் பண்றதுக்கு, வீடை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தனுர்ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இந்த வருடம் முழுதுமே நல்ல பலன்கள் உள்ளவர்கள் தான். இருந்தாலும் முக்கியமாக இந்த பிப்ரவரி மாசத்துல பார்க்கும்போது சூரிய பகவானும் அங்கேயே உட்கார்ந்துருப்பார், ஜென்மத்திலே உட்கார்ந்துருப்பார். 6ல குரு பகவான், நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். காரிய ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். ஸோ அந்த முழுமையான பலன் கிடைக்கிறதுனால இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த லக்ஸுரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு அனுபவிக்கும் யோகம், பல விஷயங்களை, சுகங்களை நல்லா அனுபவிக்கக்கூடிய யோகம். நல்ல சட்டை போட்டுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குறது, ஒரு நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு டூர் போறது, எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரொம்ப உத்தமமான ஒரு மாதம். காரணம், லக்னத்துல சூரியன் இருக்கிறதுனால படித்த விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய இன்ட்யூஷன் நாலேஜ், நிறைய படிப்பு நல்லா வரும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நோய்கள்லாம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களே இந்த வருடம் ஏற்படும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி சசயோகம் என்று பெயர். 5ஆம் இடத்தில் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்தில் சூரிய பகவான். ஸோ ராசிக்கு முன்னும் பின்னும் சூரியனும் சனியும் 2 பேரும் உட்கார்றதுனால கும்பராசிக்கு ஒரு காங்கிரீட் மாதிரி, நல்ல இறுக்கமான ஒரு இரும்பு மாதிரி, ஒரு தைரியமான, ஒரு பெரிய பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு உறுதியான மனநிலை ஏற்படும். ஒரு 3 வருஷ காலமா தவிச்சு போயிருந்தவங்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாசத்துல ரொம்ப தைரியமா பெரிய காரியங்கள்ல ஈடுபடுவாங்க, அதை சாதிக்கவும் செய்வாங்க. பல பேருக்கு கல்யாணங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாசத்துல முயற்சி பண்ணா நிச்சயமா நடந்துரும். அதே மாதிரி புத்திர பிராப்திக்காக பிரார்த்தனை பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோக ரீதியான திடீர் உயர்வு ஏற்படும், ராஜயோகம் ஏற்படும், ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதனால கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் மிகவும் நல்ல மாசமாக இருக்கிறது. அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பார்ப்போம். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை கிரக மாளிகா யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தம யோகம் ஏற்படுகிறது. தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளிலும் தொடர்ந்து அனைத்து கிரகங்களும் 7 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மீனராசிக்கு அமைகிறதுனால அதற்கு உத்தியோக மாளிகா, அதாவது வியாபாரம்னு சொல்லலாம், உத்தியோகம்னு சொல்லலாம், கர்ம மாளிகா யோகம்னு சொல்லலாம். 10ஆம் இடத்திலிருந்து லக்னம் வரைக்கும், ராசி வரைக்கும் தொடர்ந்து 7 கிரகங்கள் வசிக்கிறதுனால இந்த கிரக மாளிகா யோகம், இந்த யோகத்தினால ஏற்படுற பலன் என்ன அப்படின்னு கேட்டா விசித்திரமான பலன். அதாவது அவங்க ஒரு விஷயத்த நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு 4 பங்கு அதிகமா கொடுக்கும். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கணும்னு கடைக்கு போறாங்க அப்படின்னா கூடுதலா 4 பொருள் வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த மாசம் ஒரு வருஷ கடைசியா இருக்கு, இப்ப நமக்கு வருமானம் கம்மியா இருக்கும், நமக்கு சம்பள உயர்வெல்லாம் வரலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போனஸ் அதிகமா கிடைக்கும். இப்படி எதிர்பாராத பெரிய ஒரு லாபத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாசமாக இந்த பிப்ரவரி மாசம் இருக்கு. ஸோ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், பொருளாதாரம், உத்தியோகம் அனைத்து விஷயங்களிலும் இந்த கிரக மாளிகா யோக பலனால மிக நல்ல பலனை அடைய போகிறார்கள். தெய்வீகமான ஒரு பலன்களை அடைய போகிறார்கள். ஆக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும்
இந்த பிப்ரவரி மாதம் உன்னதமான மாதமாக இருக்கிறது என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா.